Hi friends, welcome to PY Job Alert. Government of Puducherry Department of Women and Child Developmentல ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க நேற்று. ஸோ ரிக்வயர்மெண்ட் ஆஃப் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் அண்ட் அங்கன்வாடி ஹெல்ப்பர்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் 344 போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அங்கன்வாடி ஹெல்ப்பர் பார்த்தீங்கன்னா 274 போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் 12th ஸ்டாண்டர்ட் தான். ஸோ ஏஜ் க்ரைட்டீரியா 18 to 35 இயர்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோன்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 6000ன்றதை அலோகேட் பண்ணியிருக்காங்க. அங்கன்வாடி ஹெல்ப்பர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 4000ன்றதை அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒரு கூகுள் ஃபார்ம் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்எல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா QR கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து இதில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உமன் கேண்டிடேட் எலிஜிபிள்ன்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தான் எலிஜிபிள்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வந்து இந்த போஸ்ட்டை நீங்கள் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, ஸோ அதுக்கான க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ அண்ட் தென் ஏஜ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 18 to 35 இயர்ஸ்ன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பொறுத்த வரைக்கும் உமன் கேண்டிடேட்டாக இருக்கணும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நியர்பை ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கணும். புதுச்சேரி ரெசிடென்சி பீப்புளை தான் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணணுன்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் வந்து அந்த கூகுள் ஃபார்மில் சப்மிட் பண்ணும்போது ஸோ உங்களுடைய ஓட்டர் ஐடி அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, 12th மார்க் ஷீட் அண்ட் தென் எம்ப்ளாய்மெண்ட் நம்பர், இது எல்லாமே வந்து ஆன்லைன் கூகுள் ஃபார்மில் டீட்டெயிலாக கேட்குறாங்க. ஸோ ரெசிடென்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து ஒரு 618 போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர் அண்ட் ஹெல்ப்பர் போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் மார்க்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களுடைய பர்சன்டேஜ் அண்ட் சீனியாரிட்டி இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ணுறது இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எசென்சியல் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபார் அங்கன்வாடி ஹெல்ப்பர். ஸோ இவங்களுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 12th பாஸ்ன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் கேட்டகரி 2 போஸ்ட்டுக்கு வந்து சேம் தான். என்னென்னா அந்த பர் மந்த் அந்த ஸ்டைஃபன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6000 அண்ட் 4000ன்றதை அலோகேட் பண்ணியிருக்காங்க. சேம் ஒரே ப்ரொசீஜர் தான். இதுலேயும் நீங்கள் ஆன்லைனில் தான் நீங்கள் கூகுள் ஃபார்மில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய ரெசிடென்சி டீட்டெயில்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு அண்ட் 12th மார்க் ஷீட், ஓகே. ஸோ உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ 2 போஸ்ட்டுக்குமே சேம் இதில் தான் நீங்கள் என்னென்னா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உமன் கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணணுன்றது நான் கொடுத்துருக்கேன். ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜ் க்ரைட்டீரியாவில் இருக்கிறீங்களோ ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக இங்கே வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 6118 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த வேக்கன்சி வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி எல்லா டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா அங்கன்வாடி ஒர்க்கரோட டீட்டெயில்ஸ், ஓகேங்களா, அவங்களுக்கான அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி ஹெல்ப்பர்ஸ், ஸோ அவங்களுக்கான இந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் உமன் கேண்டிடேட் இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு இந்த நியூஸை வந்து சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் நியர்பை டிஸ்டன்ஸில் இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலயமா ஸோ இந்த வேக்கன்சி இவ்வளோ வேக்கன்சின்றதை கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம புதுச்சேரி கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ இதுபோல் நிறைய வேக்கன்சி நம்ம சேனலில் வந்து கன்வே பண்ணிட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் வந்து கொஷின் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஸோ அடுத்து என்னென்ன வேக்கன்சிலாம் கால்ஃபர் பண்ணுவாங்கன்றது நிறைய பேர் வந்து என்ன கேட்டுருந்தீங்கன்னா யூடிசி கால்ஃபர் பண்ணுவாங்களான்னு கேட்டால் டெஃபினெட்லி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் அப்கமிங் இயரில் வந்து யூடிசி வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டே இருங்க. சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கான்ஸ்டேபிள், ஸோ இந்த வேக்கன்சி ஆல்ரெடி கால்ஃபர் பண்ணிட்டாங்க. இதுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஓரியன்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஃபிசிக்கல் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அடுத்தது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அந்த எக்ஸாம் ஓரியன்டாக என்னென்ன கொஷின்ஸ் எதை பேஸ் பண்ணி படிக்கணுன்றதை எல்லாமே வந்து பண்ண அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி
படிங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேர்ன் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி பெரும்பாலும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் தான் கோத்ரூ பண்ணுறாங்க. ஸோ நிறைய டெஸ்ட் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம படித்தா மட்டும் பத்தாது. ஸோ நம்ம என்னென்ன கொஷின்ஸ் வந்து நம்ம என்னென்ன டாபிக்ஸ் படிக்கிறோமோ அந்த டாபிக்ஸை நீங்கள் என்னென்னா ஒரு டெஸ்ட்டாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம டாப்பிக்கை வந்து கவர் பண்ணுவோம். பட் ஆனால் அந்த ப்ராக்டிஸ் ஆஃப் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே மிஸ் பண்ணிவிடுவீங்க. ஸோ கண்டினியூஸாக அது வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ எல்டிசி யூடிசி கால்ஃபர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிஜிடி ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர் கால்ஃபர் பண்ணுவாங்களான்னு கேட்டுருந்தீங்க. கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா என்னோட எஜுகேஷன் வெப்சைட் சிஎஸ் நாலேஜ் ஓப்பனரில் ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம்ன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதில் நீங்கள் போயிட்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன்றது கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸை கோத்ரூ பண்ணலாம். இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கியூஆர் கோட் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் எப்படி நம்ம போய் அப்ளை பண்ணுறது வெப்சைட் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கூகுள் ஃபார்மில் தான் வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் என்னென்னலாம் க்ரைட்டீரியா இருக்கணுன்றதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது கையில் இருக்கணும். ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு அண்ட் தென் 12th மார்க் ஷீட், ரெசிடென்சி சர்டிஃபிகேட். ஸோ இதெல்லாம் உங்கள் கையில் இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இதுபோல் மேலும் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி ரிலேட்டடாக ரெக்யர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக நம்ம சேனலில் ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுவோம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.